அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல், ஆடி மாதத்தில் வரும் தேய்பிறை பஞ்சமி அன்று இரவு 10 மணிக்குள் வீட்டில் எப்படி விளக்கு ஏற்றினா கஷ்டங்கள்லாம் காணாம போகும் அப்படின்றத இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு ஊக்குவிப்பாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீட்டில் உள்ள கடன் பிரச்சனை, கஷ்டங்கள், பயம், மனக்குழப்பம், தோல்விகள் உள்ளிட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு ஏற்ற வழிபாடு பஞ்சமி வழிபாடுதான். திதிகளில் 5வது திதியாக வரும் பஞ்சமி வாராகி அம்மனுக்கு உரியதாகும். இது வெற்றியை தரக்கூடிய திதியாகும். அதேபோல் பெண் தெய்வ வழிபாட்டிற்கு, பெண் தெய்வ அருளை பெறுவதற்கும் ஏற்ற நாளாகும். அம்மனுக்குரிய ஆடி மாதத்தில் பெண் தெய்வமான வாராகியை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். ஆடி மாதம் தேய்பிறை பஞ்சமி அன்று வாராகிக்கு எளிமையான முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். இந்த குறிப்பிட்ட முறையில் ஏற்றப்படும் விளக்கு வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். இந்த விளக்கை வீட்டில் ஏற்றுவதால் அதில் வாராகியே அமர்ந்து உங்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வார் என்பது நம்பிக்கை. ஆடி மாதத்தில் வரக்கூடிய திதி, நட்சத்திரம், கிழமை என அனைத்துமே விசேஷமானதுதான். அதிலும் ஆடி மாதத்தில் வரும் பஞ்சமி திதி அதிக விசேஷமானதாகும். பஞ்சமி திதி என்றாலே அது வாராகி அம்மனுக்கு உரியதாகும். வாராகி அம்மன் பார்ப்பதற்கு உக்ரமான ரூபம் கொண்டிருந்தாலும் தாயை போல் இலகிய மனம் கொண்டு கேட்டவர்களுக்கு கேட்ட வரங்களை தந்து அருளக்கூடியவள். காவல் தெய்வமாக இருக்கும் வாராகி சப்த கன்னியர்களில் ஒருவராகவும் அம்பிகையின் போர்படை தளபதியாகவும் இருக்கக்கூடியவள். மற்ற மாதங்களில் வரும் பஞ்சமி திதியை விட ஆடி மாதத்தில் வரும் பஞ்சமியில் வாராகிய வழிபட்டா பல மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். மாதத்திற்கு 2 பஞ்சமிகள் வரும். இவற்றில் நமக்கு ஏற்படும் நன்மைகள், செய்யும் தொழில் ஆகியவை பெருக வேண்டும் என்கிறவர்கள் வளர்பிறை பஞ்சமியிலும், கஷ்டங்கள், துன்பங்கள், பயம், பதற்றம், குழப்பம் ஆகியவை நீங்க வேண்டும் என்றால் தேய்பிறை பஞ்சமியிலும் வழிபடுவது நல்லது. வாராகி அம்மன் ஒரு குழந்தையை போன்றவள் என்பதால் ஒரு சிறிய மஞ்சள் கிழங்கினை வைத்து அதில் எழுந்தருளி அருள வேண்டும் என வேண்டிக் கொண்டு வழிபட்டாலும் அதையும் ஏற்றுக்கொள்வாள். அதனால் ஆடி மாத தேய்பிறை பஞ்சமி நாளில் அருகில் உள்ள வாராகி அம்மன் கோவிலுக்கு சென்று வாராகிக்கு மிகவும் விருப்பமான மஞ்சள் நிறத்தில் புடவை வாங்கி சாற்றலாம். வீட்டில் அருகில் வாராகி கோவில் அல்லது சன்னதி இல்லை என்றால் வீட்டிலேயே வழிபடலாம். தேய்பிறை பஞ்சமி அன்று மாலை வீட்டின் பூஜை அறையில் ஒரு தட்டில் கைப்பிடி அளவிற்கு கல்லுப்பினை பரப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதன் மீது ஒரு செம்பருத்தி இலையை வைத்து ஒரு சிறிய அகலில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி வாராகி படத்திற்கு முன் தீபம் ஏற்ற வேண்டும். வாராகி படம் இல்லாவிட்டால் அந்த தீபத்தையே வாராகி அம்மனாக பாவித்து விளக்கு ஏற்ற வேண்டும். அப்போது உங்களின் கோரிக்கை அல்லது வேண்டுதல் எதுவோ அதை அந்த தீபத்தின் சுடரை பார்த்து சொல்லுங்கள். இந்த விளக்கு குறைந்தது 1 மணி நேரமாவது எரியும்படி பார்த்து கொள்ளுங்கள். வாராகி அம்மன் நிலத்திற்குரிய தெய்வம் என்பதால் பூமிக்கு அடியில் விளையும் எந்த பொருளை வேண்டுமானாலும் வாராகிக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். அதிலும் கிழங்கு வாராகிக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகும். பழங்களில் மாதுளம் பழமும் வாராகிக்கு விருப்பமானதாகவும் மாதுளம் பழம் முத்துக்களை உதிர்த்து அதோடு தேன் கலந்து நெய்வேத்தியமாக படைக்கலாம். பிறகு அவற்றை பிரசாதமாக அக்கம் பக்கத்தில் இருக்கும் சிறு குழந்தைகளுக்கு கொடுப்பது மிகவும் சிறப்பானதாகும். ஆடி மாத தேய்பிறை பஞ்சமியில் வாராகிக்கு இப்படி விளக்கேற்றி வழிபட்டால் உங்களின் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும். வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும்.